ready. Hello guys, welcome back to Hushuscom channel. இந்த வீடியோவில் நம்ம chapter 2 principles of management இதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க let's go to the chapter. லாஸ்ட் சாப்டரில் நீங்கள் வந்துட்டு அங்கங்கே principles of management படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த சாப்டரில் தான் வந்துட்டு இன்னும் ப்ராடாக நீங்கள் வந்துட்டு படிப்பீங்க. ஓகே, இந்த சாப்டரில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 மார்க்ஸ் வெயிட்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து கேஸ் ஸ்டடியாக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த சாப்டரில் வந்து கொஸ்டின்ஸ் நல்லா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த சாப்டர் நல்லாவே படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ வாங்க let's go to the chapter. Meaning of principles of management. Principles of management na enna appadina? Principles of management or broad and general guidelines for decision making and behavior of managers. Okay, ஒரு மேனேஜர் டெசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு இதில் இந்த பிரின்சிபிள்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஜெனரல் கைட்லைன்ஸாக இருக்கும். அதான் வந்துட்டு பிரின்சிபிள்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா ஒரு கேப்டனுக்கு ஒரு ஃபீல்டரை ப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு வந்துட்டு அவர் வந்துட்டு டெசிஷன் எடுக்கிறாரு. ஒரு கேப்டன் வந்துட்டு ஃபீல்டர் ப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு டெசிஷன் எடுக்கிறாரு. அவருக்கு வந்துட்டு பவர் பிளே ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, பவர் பிளே ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் அவர் வந்துட்டு அந்த ஃபீல்டரை வந்துட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியும். இல்லைனா ஏதாவது அம்பையர் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் அப்படி தான். அந்த பவர் பிளே ரூல்ஸ் மாதிரி தான் இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். கேப்டன் அப்படிங்கிறவர் நம்ம மேனேஜர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மேனேஜர்ஸ் இந்த கேப்டன் அப்படிங்கிறவர் அந்த பவர் பிளே ரூல்ஸை ஒரு பிரின்சிபிள்ஸாக எடுத்துக்கிட்டு அது வச்சுக்கிட்டு அவர் அதை யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஃபீல்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறாரு. ஓகே, கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறாரு. இதுதான் வந்துட்டு பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிறது இது கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எப்படி வந்துட்டு டெரைவ் ஆச்சு அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் மூலியமா. ஓகே, மேனேஜ்மெண்ட் ரிசர்ச்சர்ஸ்லாம் இருப்பாங்க. இவங்க வந்துட்டு ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஆக்சுவல் ப்ராக்டிஸாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து அனலைஸ் பண்ணி அவங்க வந்துட்டு இந்த கைட்லைன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. அதை வந்துட்டு ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்துட்டு எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டேஷன் மூலியமானா அப்சர்வேஷன் மூலிமா கிடச்ச இந்த கைட்லைன்ஸை ரிப்பீட்டடாக வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருந்தோம். ரிப்பீட்டாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த சிச்சுவேஷனில் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் மூலிமா தான் இந்த பிரின்சிபிள்ஸ் டெரைவ் ஆச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் பிரின்சிபிள்ஸ். ஓகே, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட நேச்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அப்ளிகபிலிட்டி. எல்லா டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்லையும் ஈவன் ஸ்மால் ஆர் லார்ஜ் எதுனாலும் சரி, அது என்ன நேச்சராக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த பிரின்சிபிள்ஸ் தேவைப்படும். அது ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஆகட்டும், இல்லை ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், இல்லை எங்கேனாலும் சரி இந்த பிரின்சிபிள்ஸ் தேவைப்படும். அதுதான் வந்துட்டு யூனிவர்சல் அப்ளிகபிலிட்டி. ஓகே, எல்லா இடத்துலையும் இது வந்துட்டு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெனரல் கைட்லைன்ஸ். ஜெனரல் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு இது ஒரு கைடு மட்டும்தான். இது வந்துட்டு அப்படியே அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் எங்கேயுமே வந்துட்டு சொல்ல கிடையாது. ஸோ ஜஸ்ட் கைட். நம்ம வந்துட்டு ரியல் பிஸ்னஸ் சுச்சுவேஷன்லாம் வந்துட்டு காம்ப்ளெக்ஸாகவும் டைனமிக்காகவும் இருக்கும். டைனமிக்னா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிற அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வந்துட்டு மாடிஃபை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தே ஆர் ஜஸ்ட் ஜெனரல் கைட்லைன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் பை ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஸோ எப்படி டெரைவ் வச்சு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ப்ராக்டிஸ் அப்சர்வேஷன் எக்ஸ்பெரிமெண்டேஷன். அது மாதிரி தான் இந்த ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் மூலியமாக தான் இந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு. ஓகே, கண்டினியூஸ் எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான் அங்கே ஹைலைட்டான ஒரு வேர்டு. ஏன் அப்படின்னா கண்டினியூஸாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் ரியல் பிஸ்னஸ் சுச்சுவேஷனில் டைனமிக்காக இருக்கு இல்லையா, பிஸ்னஸ் சுச்சுவேஷன் எல்லாமே டைனமிக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைனமிக் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு மாடிஃபை பண்ணி நம்ம வந்துட்டு எப்படி அப்படிங்கிறத இந்த கைட்லைன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு வி கேன் நோ இட். ஓகே, அதான் வந்துட்டு ஃபார்ம் பை ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள். மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆர் ஃப்ளெக்சிபிள். ஆனால் பியூர் சயின்ஸ் பிரின்சிபிள்ஸ் ஃப்ளெக்சிபிள் கிடையாது. பியூர் சயின்ஸ் பிரின்சிபிள்ஸ் ஃப்ளெக்சிபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா அதை வந்துட்டு கரெக்டாக சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை கரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணணும், அப்படியே அப்ளை பண்ணணும். ஆனால் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்ஸ் அப்படி கிடையாது. நம்ம வந்துட்டு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை மாடிஃபை பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதனால தான் அதை ஃப்ளெக்சிபிள்னு சொல்கிறாங்க. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதான் ஃப்ளெக்சிபிள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்லி பிஹேவியரல் அப்படின்னா ஒர்க்கர்ஸோட பிஹேவியரை வந்துட்டு இது அஃபெக்ட் பண்ணும். ஒர்க்கர்ஸ் மட்டும் இல்லை, அங்கே ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிற எல்லா ஹியூமன்ஸும். ஓகே, எல்லா ஹியூமன்ஸோட பிஹேவியரையும் இது வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு 2 to 3 இயர்ஸாக வந்துட்டு என்ன ஆர்கனைசேஷன் எந்த ஸ்கூலாகட்டும் எங்கே ஆகட்டும் அவங்க ஒர்க் பண்ண வர ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண வர எம்ப்ளாயி, அதாவது இந்த ஆர்கனைசேஷன் நான் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு போகிற எம்ப்ளாயி யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிஹேவியரோட இருக்க மாட்டாங்க. கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எங்கனாலுமே சரி ஒரு 2 to 3 இயர்ஸ் கொரோனா கழிச்சு இந்த இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. அப்படி அவங்களோட அந்த பிஹேவியரை இந்த பிரின்சிபிள்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இந்த பிரின்சிபிள்ஸ் வந்துட்டு அவங்களோட பிஹேவியரை கரெக்ட் பண்ணும். ஓகே, அதுக்கான அந்த டெசிஷன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த டெசிஷன்ஸில் அதை வந்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா அவங்களோட பிஹேவியரை நம்ம வந்துட்டு கரெக்ட் பண்ணலாம். ஓகே, அதை வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். ஓகே, என்ன அப்படின்னா காஸ் அப்படிங்கிறது ரீசன், எஃபெக்ட் அப்படிங்கிறது அதுக்கு உண்டான எஃபெக்ட். ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா,
அது மாதிரி தான் இப்போ இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். பட் அந்த எஃபெக்ட் வந்துட்டு அக்யூரேட்டாக இருக்காது. ஓகே, அக்யூரேட்டான எஃபெக்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதை வந்துட்டு சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்துட்டு ஒன்றும் ஐடென்டிக்கலாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் இருக்காது. அது மாதிரி இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் அப்படி தான் இப்படி தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு இருக்காது இல்லையா? அதனால் நம்ம மாடிஃபை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணுறனால இது வந்து அக்யூரேட் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை கொடுக்காது. பட் தேர் இஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிஞ்சன்ட் அப்படின்னா டிபெண்ட். இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது டிபெண்டன்ட் நேச்சர் உடையது. ஓகே, என்ன அப்படின்னா ரியல் லைஃப் பிஸ்னஸ் சுச்சுவேஷன்ஸ் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பொறுத்து தான் இந்த பிரின்சிபல்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதே நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். ஓகே, அதான் வந்துட்டு டிபெண்ட். அந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த கண்டிஷனுக்கு டிபெண்ட் ஆகிருக்கும். ஓகே, இந்த கண்டிஷனை பொறுத்து தான் அதை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் டிபெண்ட் பண்ணி தான் அதை வந்துட்டு யூஸ் பண்ணுவோங்கிற போது இந்த கண்டிஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும் போது அது வந்துட்டு கண்டிஞ்சன்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். இன்றைக்கி இந்த டாப்பிக்கோடு முடிச்சுக்கலாம் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் வரக்கூடிய டாபிக்ஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ காய்ஸ், பாய்.